தங்கம் வாங்க ஈஸ்ட் ஹேம்லக்ஸ் விஜுவலர்ஸ். வணக்கம். இது ஐபிசி தமிழின் செய்தி வீச்சின் உறவுகளுக்கு முதலில் தைத்திருநாள் வாழ்த்துக்கள் உரித்தாகட்டும். இன்றைய செய்தி வீச்சிலும் இலங்கை மற்றும் உலக நிலவரங்கள் காத்திருக்கின்றன. இலங்கை தீவில் எதிர்வரும் 17ஆம் தேதி வெள்ளிக்கிழமை வரை தனது நேரடியான பிரசன்னம் இல்லாவிட்டாலும் தமிழர்களின் தைப்பொங்கல் நாளுக்கு வாழ்த்து சொல்ல ஸ்ரீலங்காவின் முதன்மை தலைவாரியான ஏகேடிஆர் மறந்து கொள்ளவில்லை. அறுவடை திருவிழாவாக கருதப்படும் பொங்கலுக்கு வாழ்த்தியபடியே இந்தோ பசிபிக் பிராந்திய அரசியல் ராஜதந்திர தளத்தில் தனக்குரிய அறுவடையில் கண் வைத்து சீன தலைநகர் பெய்ஜிங்கில் ஏகேடிஆர் தற்போது நிற்பது நீங்கள் அறிந்த விடயம். முன்னதாக இந்திய பிரியனர் டெல்லியில் வைத்து வழங்கிய படை அணிவகுப்புக்கு சற்றும் சளைக்காத வகையில் பெய்ஜிங் தோழரும் தனது படைய மரியாதையுடன் ஏகேடிஆரை வரவேற்றிருந்தார். இன்று ஏகேடிஆரின் முதல் நாள் சீன சந்திப்புகள் அவரது அமைச்சக சகபாடிகளான விஜித ஹேரத் மற்றும் விமல் ரத்நாயக்க ஆகியோருடன் பெய்ஜிங்கில் ஒப்பேற்றப்பட்டன. சீன தலைவாரி ஜி ஜின்பிங்கின் அழைப்பில் இடம்பெறும் இந்த பயணத்தில் கொழும்புக்கு என்ன அறுவடை கிட்டிக்கொள்ளும் என்பது ஏற்கனவே தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு விடயமாயினும் இளைஞர்களை விட இந்த அறுவடை பெறுபவர்களை அறிவதில் பாக்கு நீரிணைக்கு அப்பால் உள்ள டெல்லிக்குத்தான் அதிகமான குறுகுறுப்பு நிலை இருக்கும் என்பதும் வேறு விடயம். இன்று தமிழர்கள் உலகளாவிய ரீதியில் தமது முதன்மை திருநாளான தைப்பொங்கல் பண்டிகையை கொண்டாடும் போது IMF ஆகிய 3 அடுப்பு கட்டைகளில் ஏகேடிஆர் பொங்கல் பானையை வைக்க அவருக்கும் பொங்கல் பானைக்கும் அருகில் ஏழை இலங்கை குடிமகன் ஒருவர் வெறுமையான உணவு தட்டுடன் ஏகேடிஆர் பொங்கி படைக்க உள்ள உணவுக்காக ஏங்கி காத்திருக்கும் ஓவியங்கள் இன்று தென்னிலங்கை ஊடகங்களில் வெளிவந்திருந்தன. தமிழர்களின் தைத்திருநாளை மையப்படுத்தி வெளிவந்த இந்த கோட்டுரு ஓவியங்கள் இலங்கை சாமானியர்களின் சமகால யதார்த்தத்தை பிரதிபலித்துக் கொண்டன. இலங்கை தீவு தனது அடிப்படை பிணியாக பல தசாப்தங்களாக தொடரும் தென்னிலங்கை மேற்பார்த்த அந்தகார பிணியில் இன்னும் சுகப்பட்டு கொள்ளாமல் விட்டாலும் பொங்கல் போன்ற நல்ல நாள் பெரிய நாட்களில் தென்னிலங்கையில் இருந்து தமிழர்களுக்கு மகிழ்ச்சி பொங்கட்டும், சுவீட்சம் மலரட்டும், வளங்கள் பெருகட்டும், நலங்கள் விரட்டும் என்ற குரல்களும் அதேபோல தமிழர்களின் அரசியல் பரப்பிலிருந்து பொங்கலுக்கு தீபாவளிக்கு இடையில் அரசியல் தீர்வு வரும் என்ற பாணியிலான கதைகளும் வாழ்த்து செய்திகளும் வருவதில் ஒருபோதும் குறைச்சல் இருந்ததில்லை. அந்த வகையில் இன்றும் தென்னிலங்கை அரசியல் தலைகளின் பொங்கல் வாழ்த்துக்களும் பொங்கல் செய்திகளும் பொங்கி வந்திருந்தன. அந்த வகையில் தைப்பொங்கல் என்பது யாதனில் என்ற அடிப்படையில் பொங்கல் பண்டிகையின் சிறப்பம்சங்களை பட்டியலிட்ட ஏகேடிஆரின் வாழ்த்து செய்தியில் புதிய திசை ஒன்றை நோக்கி செல்வதும் மனித குலத்தின் உள்ளக வெளிப்புற சகவாழ்வும் தைப்பொங்கல் பண்டிகையின் அர்த்தம் என்ற தத்துவார்த்தத்தை சொல்லியபடி இந்த செய்தி வெளிவந்தது. அந்த வகையில் நல்லிணக்கம் மற்றும் சகவாழ்வுடன் சமூக மாற்றத்திற்கான ஆரம்ப முயற்சியாகவும் புதிய திசையின் தொடக்கமாகவும் இலங்கை தீவில் தற்போது நகர்த்தப்படும் தமது கிளீன் ஸ்ரீலங்கா ஆகிய தூய்மை இலங்கை திட்டத்தின் பின்னணியில் தைப்பொங்கல் நாளும் வருவது தமக்கு இரட்டிப்பு மகிழ்ச்சி அளிப்பதாக ஏகேடிஆரின் செய்தியில் கூறப்பட்டது. ஏகேடிஆர் இவ்வாறு பொங்கல் வாழ்த்துக்களை சொல்ல இரண்டாம் தலையாரியான பிரதமர் ஹரணியும் பொங்கல் பண்டிகை உண்மையான கலாச்சார மதிப்பீடுகளை உலகுக்கு எடுத்துரைக்கும் ஒரு நாள் என்ற செய்தியை எடுத்துவிட்டார். ஆட்சி தரப்பு தலைகள் இவ்வாறு தமிழர்களுக்கு பொங்கல் செய்திகளை வெளிவிட நான் மட்டும் என்ன குறைந்தவனா என்ற வகையில் எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசாவின் பொங்கல் வாழ்த்தும் வந்தது. ஆனால் இவ்வாறாக தென்னிலங்கை தலைகளின் வாழ்த்து செய்திகள் வந்தாலும் தமிழர்களை மையப்படுத்திய யதார்த்த நிலை என்னவோ பேச்சு பல்லக்கு தம்பி கால்நடை என்பதாகத்தான் உள்ளது உள்ளபடியே தென்னிலங்கை அரசியல் தலைகள் விழித்தது போலவே பல்மத பல்லின பல்மொழி சமூகம் கொண்ட இலங்கை தீவின் பன்முகத் தன்மை உண்மையில் உள்வாங்கப்பட்டிருந்தால் தமிழர்களின் தரப்பில் இருந்தல்ல, மாறாக தெற்கிலிருந்து ஸ்ரீலங்காவின் தேசிய நுகர்வோர் முன்னணியின் தலைவர் அசேல சம்பத் ஒரு விசனமான செய்தியை நேற்று வெளியிட்டிருக்க மாட்டார். சிவத்த பச்சை அரிசியில் பொங்கல் இடும் தமிழர்களின் பாரம்பரிய தைப்பொங்கல் பண்டிகையின் பாரம்பரியத்தை சற்று மாற்றியமைத்து சிங்களவர்களின் பாரம்பரிய கிரிபத் போல தமிழர்கள் பொங்கலிட வேண்டிய ஒரு நிலையை அரசாங்கம் உருவாக்கியுள்ளதாக தமிழர்கள் சார்ந்த குரல் அல்ல, அசேல சம்பத் என்ற சிங்கள குரல் தான் நேற்று வெளிப்படுத்தியுள்ளது. கடந்த ஆண்டுகளில் பாரம்பரியமாக தைப்பொங்கல் பண்டிகை சிவத்த பச்சை அரிசி பொங்கலுடன் கொண்டாடப்பட்ட நிலையில்
இலங்கை தீவில் உள்ள தமிழ் மக்களில் ஒரு கணிசமான பகுதியினர் இன்று வேறு வகை அரிசியை பயன்படுத்தி பொங்கலிட வேண்டிய நிலைமையை அரசாங்கம் உருவாக்கியுள்ளதாக அசேல சம்பத் குற்றஞ்சாட்டியதில் சில அரசியல் காரணங்களும் இருக்கலாம், வேறு காரணங்களும் இருக்கலாம். இலங்கை தீவை பொறுத்தவரை சிவத்த பச்சை அரிசி தட்டுப்பாடு மற்றும் விலையுயர்ந்து கணிசமான மக்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனை அல்ல என்றாலும் ஒரு இனத்தின் கலாச்சாரத்துடன் அவர்களின் உணவு வகைகளுக்கு முக்கியத்துவம் உண்டு என்ற யதார்த்தத்தின் அடிப்படையில் நோக்கினால் இது ஒரு சிக்கலான நிலைதான். சிவத்த பச்சை அரிசிக்கு இப்போது இலங்கை நிலவும் பற்றாக்குறை அரசியல் மயப்படுத்தப்பட்டது இயல்பான ஒரு நிலைமையாகும். இலங்கை தீவின் அரிசி சந்தையில் ஏனைய அரிசி வகைகளுக்கு தட்டுப்பாடு இல்லை என்றாலும் தமிழர்களின் தைப்பொங்கல் கலாச்சாரத்தில் முக்கிய இடத்தை கொண்டுள்ள சிவப்பு அரிசியை பொங்கல் காலத்தில் தமிழர்களுக்கு தாராளமாக கிட்டச் செய்திருக்க வேண்டிய நிலைமையை உருவாக்க வேண்டிய பொறுப்பு அரசாங்கம் சார்ந்தது. ஆனால் நாட்டின் அரிசி சந்தையில் சிவத்த பச்சை அரிசி போதுமான அளவு இல்லை என்பதை அரசாங்கம் தற்போது ஏற்றுக்கொண்டுள்ளது. தேர்தலுக்கு முன்னர் கடந்த அரசாங்கம் குறைந்த வருவாய் கொண்ட குடும்பங்களுக்கு சிவத்த பச்சை அரிசியை இலவசமாக விநியோகித்த நகர்வும் கால்நடை தீவனங்களுக்கும் பியர் எனப்படும் மதுசார உற்பத்திக்கும் இந்த ரக அரிசி பயன்படுத்தப்பட்டமையும் இவ்வாறாக பற்றாக்குறை ஏற்படுவதற்கு காரணம் என ஸ்ரீலங்காவின் வணிக அமைச்சர் வசந்த சமரசிங்க குற்றஞ்சாட்டி கொண்டாலும் அரசாங்கத்தின் பக்கத்தில் இந்த விடயத்தில் சுட்டு விரல்கள் நீட்டப்படத்தான் செய்கின்றன. உள்ளது உள்ளபடியே இலங்கையில் இன்று சிவத்த பச்சை அரிசிக்குரிய தேவை அதிகரித்திருந்தால் நாட்டில் உள்ள நீரிழிவு நோயாளர்கள் அந்த ரக அரிசியை பயன்படுத்துவதால் அதற்குரிய தேவை உயர்ந்திருப்பதாக கூறப்படுவது உண்மையானால், அதேபோல கால்நடை தீவனங்களுக்கும் பியர் எனப்படும் மதுசார உற்பத்திக்கும் அந்த ரக அரிசி பயன்படுத்தப்படுவது யதார்த்தமானால், இதற்கும் அப்பால் இலங்கையின் தனித்துவமான சிவத்த பச்சை அரிசிக்கு மாற்றாக வேறு எந்த நாடுகளில் இருந்தும் அதே ரக அரிசியை இறக்குமதி செய்ய முடியாது என்ற யதார்த்தமும் உண்மையாக இருந்தாலும், இவ்வாறாக இருக்கக்கூடிய உள்ளது உள்ளபடியே சிக்கல்களுக்கு தீர்வை வழங்க வேண்டிய கடமை அரசாங்கம் சார்ந்ததாகும். இலங்கையில் தற்போது நெல் அறுவடை காலம் ஆரம்பித்திருப்பதால் இனிமேல் இந்த ரக அரிசிக்குரிய பற்றாக்குறை ஓரிரு வாரங்களில் தீர்ந்து கொள்ளும் என ஓரிரு வாரங்களில் தீர்க்கப்படும் என்ற நம்பிக்கை இருந்தாலும் சந்தை விநியோகத்தில் தமிழர்களின் பண்டிகை காலத்தில் இவ்வாறாக இருக்கக்கூடிய ஏற்றத்தாழ்வை சரி செய்திருக்க வேண்டிய பொறுப்பிலிருந்து அரசாங்கம் ஒருபோதும் விலகிக் கொண்டிருக்க முடியாது. இதனால் தான் தமிழர்களின் தைப்பொங்கலை சிங்களவர்களின் கிரிபத் பொங்கல் போல பொங்க வேண்டிய ஒரு நிலைமையை அரசாங்கம் உருவாக்கிவிட்டதாக ஒரு சிங்கள குரலின் விமர்சனம் வந்துள்ளது. இலங்கையில் ஊழல் முறைகேடுகள் கொண்ட அல்லது அந்தகார அரசியல் முறைமைக்கு ஒரு சிஸ்டம் சேஞ்ச், அதாவது முறைமை மாற்றம் தேவையே தவிர தைப்பொங்கலை கிரிபத் பாணி பொங்கலாக மாற்றும் புதிய சிஸ்டம் இந்த முறைமையில் தமிழர்களுக்கு நிச்சயமாகவே தேவையில்லை. ஏகேடிஆரை பொறுத்தவரை தற்போதைய தனது சீன பயணத்தின் ஊடாக பூகோள அரசியல் சமநிலை பிரயத்தனங்களை வெளியரங்கில் நகர்த்தி கொள்ள தலைப்பட்டாலும் அவரது தரப்பு உள்ளூரில் இன்னும் 3 மாத காலத்துக்குள், அதாவது ஏப்ரல் மாதத்துக்கு இடையில் சந்திக்க உள்ள உள்ளூராட்சி தேர்தல் உற்றுநோக்கலை ஏற்படுத்துகிறது. இலங்கை தீவின் உள்ளூராட்சி தேர்தல் களத்தின் இழுப்பாணி சப்பானி கதை நீங்கள் ஏற்கனவே தெரிந்த கதை. 2018க்கு பின்னர் நடத்தப்படாத இந்த உள்ளூராட்சி தேர்தலை 2022 நடத்துவதற்கு முன்னர் திட்டமிடப்பட்டது. ஆனால் தமது அரசாங்கம் இந்த தேர்தலை எதிர்கொண்டால் அதில் தோல்வி நிச்சயம் என்ற ரணில் விக்ரமசிங்கவின் அச்சநிலை காரணமாகவும் நாட்டின் பொருளாதார நிலைமை காரணமாகவும் இந்த தேர்தல் 2022 இருந்து 2023க்கு நகர்த்தப்பட்டது. ஆயினும் 2023லும் அந்த தேர்தல் நடைபெற்றுக் கொள்ளவில்லை. இவ்வாறான ஒரு பின்னணியில் கடந்த வருடத்தில் இலங்கையில் ஏற்பட்ட மாலிமாவ, அதாவது திசை காட்டி ஈர்ப்பு வெற்றிகளுக்கு பின்னால் எதிர்வரும் ஏப்ரலுக்கு முன்னர் இந்த தேர்தல்கள் நடத்தப்படும் என தலையாரி ஏகேடிஆர் குறிப்பிட்டுள்ளதால் இந்த புதிய தேர்தல் களம் தற்போது உற்றுநோக்கலுக்குள்ளாக்கப்படுகின்றது. ஆனால் இந்த தேர்தல் களத்தை எதிர்கொள்வதற்கு முன்னர் தாம் கடந்த வருடம் சந்தித்த 2 தேர்தல் காலத்திலும் தமது தரப்பால் வழங்கப்பட்ட பரப்புரைகளில் குறிப்பிடப்பட்ட பல விடயங்களை இன்னமும் ஏகேடிஆர் தரப்பு நிறைவேற்றிக் கொள்ளவில்லை. குறிப்பாக தாம் ஆட்சிக்கு வந்தால் அத்தியாவசிய பொருட்களின் விலை குறைப்பு உடனடியாக சாத்தியப்படும் என அந்த தரப்பு வழங்கிய உறுதிமொழி இன்று வரை சாத்தியப்படவில்லை என்பதும் யதார்த்தமானது. ஆயினும் இலங்கை தீவில் பொதுவாகவே தேர்தல் களங்கள் வரும்போது முன்னைய அரசாங்கங்கள் செய்து கொள்ளக்கூடிய தேர்தல் காலத்தை மையப்படுத்திய சில விலை குறைப்பு தந்திரோபாயங்கள் இதுவரை ஏகேடிஆர் தரப்பால் நகர்த்தப்படவில்லை. மாறாக நாட்டில் விலைவாசி தொடர்ந்தும் உயரும் வகையில் நிலைமையை ஏகேடிஆர் தரப்பு அனுமதித்துக் கொள்வது சில ஆச்சரியங்களை உருவாக்கிக் கொள்கிறது. ஒருவேளை முன்னே ஆட்சி காலங்களின் போது விலைவாசி ஏற்றத்தை முக்கிய துருப்புச்சீட்டாக வைத்து தீவிரமான போராட்டங்களை நகர்த்திய தமது மார்ஷல் அணிகளும் மாணவர் அணிகளும் தொழிற்சங்க அணிகளும் தமது ஆட்சியில் தமக்கு எதிராக வீதியில் இறங்கிக் கொள்ள மாட்டார்கள் என்ற நம்பிக்கை வைப்பு விடயத்தில்
ஏகேடிஆர் தரப்புக்கு ஒரு கான்பிடன்ஸ் நிலை இருப்பது போல தெரிகிறது. இதற்கு அப்பால் நாட்டில் உள்ள ஏழைகள் மற்றும் ஏழ்மையான சமூக பிரிவுகளுக்கு தாம் வெளிப்படுத்திய அஸ்வேசுவ மானிய உயர்வுக்கு எதிர்வரும் உள்ளூராட்சி தேர்தல் களத்தில் பலன் கிட்டிக் கொள்ளும் என அந்த தரப்பும் நினைக்கின்றது போலும். கடந்த வாரம் அரசாங்கம் புகையிலை பொருட்களுக்கும் மதுபான வகைகளுக்கும் உரிய விலைகளை உயர்த்தும் வகையில் கலால் வரியை உயர்த்தி இருந்தது. ஐயையோ அச்சச்சோ, புகையிலை மற்றும் மதுபானம் இரண்டும் இலங்கை குடிமக்களின் உடல் நலத்துக்கு கேடாச்சே. அதன் அடிப்படையில் இவ்வாறான பொருட்களால் மக்களுக்கு கேடு வந்துவிடக் கூடாது என்ற நற்சிந்தனையால் அரசாங்கம் கலால் வரியை உயர்த்தி கொள்ளவில்லை. மாறாக IMF ஆகிய அனைத்துலக நாணய நிதியம் விதித்த நியமங்களுக்காக அரசாங்கம் இதனை செய்தது. ஸ்ரீலங்காவின் அரசாங்கங்களை பொறுத்தவரை புகையிலையும் மதுபான விற்பனையும் அரசாங்கத்தின் வரி வருவாயை பொறுத்தவரை, அதாவது அரச கஜானாவை பொறுத்தவரை அது ஒரு பொன்முட்டை இடும்பாத்து. இதன் அடிப்படையில் கடந்த வாரம் முதல் இலங்கையில் மீண்டும் கலால் வரி உயர்த்தப்பட்டுள்ளதால் இந்த பொன்முட்டையின் அளவு பெருத்துக் கொள்ளுமே தவிர அது சிறுத்துக் கொள்ள மாட்டாது என்பது யதார்த்தமானது. கடந்த அரசாங்கங்களும் இவ்வாறாக கலால் வரி உயர்வுகளை செய்தாலும் இலங்கை தீவில் புகையிலை மற்றும் மதுபான பாவனை கடுமையாக வீழ்ச்சி அடையவில்லை. மாறாக அது மாற்றமடைந்தது. அதாவது இவ்வாறான வரி உயர்வுகளின் விளைவுகள் கசிப்பு போன்ற மதுபான விற்பனையையும் கேரள கஞ்சா போன்ற புகையிலைக்கு மாற்றான போதைப் பொருட்களின் பாவனைகளையும் அதிகரிக்கவே வழிவகுத்தது. கூட்டி கழித்து பார்த்தால் இவ்வாறான பொன்முட்டை வாத்து வரி உயர்வுகளால் இலங்கையில் நிலவும் பொருளாதார நெருக்கடியின் தாக்கம் குறைவதற்கு வழி ஏற்பட போவதில்லை என்பது நிதர்சனமானது. இது இன்றைய பொங்கல் நாளில் தமிழர்களின் முற்றங்களிலும் தெரிந்தது. இவை இலங்கையை மையப்படுத்திய விடயங்கள். அடுத்து அனைத்துலக நிலவரங்களை நோக்கிக் கொண்டார். இஸ்ரேலுக்கும் ஹமாஸுக்கும் இடையில் ஒரு போர் நிறுத்த ஒப்பந்தம் உருவாகிக் கொள்வதற்கான சாத்தியக்கூறுகள் வலுத்து வருகின்றன. கட்டார் தலைநகர் டோஹாவில் நடத்தப்பட்ட சமாதான அனுசரணை பேச்சுக்களின் போது இந்த போர் நிறுத்த ஒப்பந்தத்தின் இறுதி வரைவு தயாராகி உள்ளதான புதிய செய்திகள் வந்துள்ளன. இந்த புதிய போர் நிறுத்த ஒப்பந்தத்தின் முதல் கட்டத்தில் ஹமாஸ் தன்னிடமுள்ள 33 இஸ்ரேலிய பணைய கைதிகளை விடுவிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இஸ்ரேலிய உளவுத்துறை நிறுவனமான மொசாட்டின் இயக்குனர் டேவிட் பானியா கட்டாரில் சமாதான பேச்சுவார்த்தையாளர்களுடன் நடத்திய சந்திப்புக்கு பின்னர் இந்த திருப்புமுனை ஏற்பட்டதாக இஸ்ரேல் குறிப்பிடுகிறது. இதற்கு அப்பால் தான் பதவியேற்பதற்கு முன்னர் ஹமாஸ் தனது பிடியிலுள்ள இஸ்ரேலிய பணைய கைதிகளை விடுவிக்காமல் விட்டால் முழு மத்திய கிழக்கு பிராந்தியமும் நரகமாக மாறும் என்ற எச்சரிக்கையை அடுத்த வாரம் பதவியேற்க உள்ள டொனால்ட் ட்ரம்ப் விடுத்துள்ள நிலையிலும் இந்த மாற்றங்கள் வந்துள்ளன. மத்திய கிழக்கு பிராந்தியத்தை கடுமையான கொதிநிலைக்கு உள்ளாக்கி பலஸ்தீனர்களின் காசா பிராந்தியத்தை பெரும் பேரழிவுக்கு ஆளாக்கிய 15 மாத கால மோதல்களை நிறுத்தவும், முற்றுகையிடப்பட்ட பலஸ்தீன பகுதிகளுக்கு நிவாரண உதவிகளை வழங்கவும், 2023 அக்டோபர் 7 இஸ்ரேல் மீதான தாக்குதலுக்கு பின்னர் ஹமாஸால் பிடிக்கப்பட்ட பணை கைதிகளை விடுவிப்பதை உறுதி செய்யவும் தயாராகும் இந்த ஒப்பந்தம் விரைவில் அறிவிக்கப்படலாம் என்ற செய்திகள் கட்டாரில் இருந்து வந்துள்ளன. 2023 ஆண்டு அக்டோபர் 7 தாக்குதலின் போது ஹமாஸால் பிடிக்கப்பட்ட 251 இஸ்ரேலிய பணைய கைதிகளில் இன்னமும் 94 பேர் ஹமாஸின் பிடியில் இருப்பதாக கூறப்பட்டாலும் அந்த 94 பேரில் 34 பேர் ஏற்கனவே பலியாகி உள்ளதாக கருதப்படுகிறது. இந்த நிலையில் புதிய ஒப்பந்தத்தின் முதல் கட்டமான 42 நாள் போர் நிறுத்தத்தின் போது எஞ்சியுள்ள 33 பணைய கைதிகளும் ஹமாஸின் பிடியில் உள்ள போது இறந்த இஸ்ரேலிய பணைய கைதிகளின் உடல்கள் அல்லது எச்சங்களும் விடுவிக்கப்படலாம் என கருதப்படுகிறது. புதிய போர் நிறுத்த ஒப்பந்தத்தால் வடக்கு காசாவில் வசித்த மக்கள் மீண்டும் அந்த பகுதிக்கு சுதந்திரமாக திரும்ப அனுமதிக்கப்படுவார்கள் எனவும், ஆயினும் தமது பாதுகாப்பு ஏற்பாடுகள் அங்கு இருக்கும் எனவும் இஸ்ரேல் குறிப்பிடுகிறது. இதற்கிடையே இஸ்ரேலியர்களை கொலை செய்ததாக கருதப்படும் பலஸ்தீன கைதிகள் மேற்கு கரை சிறைகளில் இருந்து விடுவிக்கப்பட மாட்டார்கள் எனவும், மாறாக வெளிநாடுகளுக்கோ அல்லது காசா பகுதிக்கோ அவர்கள் விடுவிக்கப்படுவார்கள் எனவும் இஸ்ரேல் குறிப்பிடுகிறது. இந்த நிலையில் நாளை அமெரிக்க மக்களுக்கு தனது பிரியாவிடை உரையை வழங்க உள்ள அரசு தலைவர் ஜோ பைடன் நேற்று தனது இறுதியான வெளிவிவகார கொள்கை உரையை வழங்கினார். இந்த உரையின் போது தனது ஆட்சி உருவாக்கியுள்ள இந்த போர் நிறுத்த ஒப்பந்தம் காசாவில் மோதலை நிறுத்தும் எனவும் இஸ்ரேலுக்கு பாதுகாப்பை வழங்கும் எனவும் குறிப்பிட்டிருந்தார். இந்த கொடிய போரினால் பாதிக்கப்பட்ட பலஸ்தீன மக்களுக்கு மனிதாயமான உதவியை கணிசமாக அதிகரிக்க இந்த போர் நிறுத்தம் வழிவகுக்கும் எனவும் ஜோ பைடன் நம்பிக்கை வெளியிட்டார். அத்துடன் அமெரிக்கா தற்போது உலகளாவிய போட்டியில் வெற்றி பெறுவதாக குறிப்பிட்ட பைடன், அமெரிக்கா 4 ஆண்டுகளுக்கு முன்னர் இருந்ததை விட அடிப்படையில் தற்போது வலுவான நிலையில் உள்ளதாகவும் கூறினார். அத்துடன் இனிமேல் அமெரிக்கா எதிர்நோக்க உள்ள ஆபத்துக்கள் குறித்த முன்னெச்சரிக்கைகளையும் அவர் விடுத்தார். அந்த வகையில் தற்போது உலகின் முக்கிய சர்வாதிகார நாடுகளான ஈரான், ரஷ்யா, சீனா, வடகொரியா ஆகியன தமக்கிடையில் நெருக்கமாக இணைந்து வருவதாகவும் அவர் எச்சரித்தார். ஆப்கானிஸ்தானில் இருந்து அமெரிக்க துருப்புக்களை மீளெடுத்த தனது முடிவு சரியானது என்பதை வரலாறு நிரூபிக்கும் என தான் நம்பிக்கொள்வதாகவும் பைடன் குறிப்பிட்டார். இதற்கிடையே எதிர்வரும் 20ஆம் தேதி பதவியேற்க உள்ள டொனால்ட் ட்ரம்ப்
தனது நிர்வாகம் குறித்த சில இறுதியான முடிவுகளை எடுத்து வருகிறார். அடுத்து பிரான்சின் நிலவரங்களை நோக்கிக் கொண்டால், பிரான்சில் அரசு தலைவர் இமானுவேல் மேக்ரான் பெரும் எதிர்ப்புகளுக்கு இடையில் கொண்டு வந்த ஓய்வூதிய சீர்திருத்தத்தை மாற்றியமைக்க புதிய அரசாங்கம் தயாராக இருப்பதாக நிதியமைச்சர் எரிக் லோம்பர்ட் குறிப்பிட்டமை புதிய அதிர்வுகளை பிரான்சில் உருவாக்கியுள்ளது. பிரான்சில் 62 வயதாக இருந்த ஓய்வூதிய வயதை 64ஆக உயர்த்திய இந்த சீர்திருத்தம் நாடளாவிய பரவலான எதிர்ப்புகளுக்கு மத்தியில் 2023ஆம் ஆண்டு ஏப்ரலில் சட்டமாக உருவாகி கொண்டது. எனினும் இன்று வரை நாட்டில் இது பரவலான எதிர்ப்பை சம்பாதித்துள்ளது. பிரெஞ்சு தொழிற்சங்கங்கள் இந்த சீர்திருத்தத்தை எதிர்த்து அதற்குரிய மாற்று வழிகளை கூறினாலும் அரசாங்கம் இதனை சட்டமாக்கிவிட்டது. இந்த ஓய்வூதிய சீர்திருத்தத்தின் மிகவும் சர்ச்சைக்குரிய பகுதியான குறைந்தபட்ச ஓய்வூதிய வயதை அதிகரிப்பது தற்போது படிப்படியாக செயற்படுத்தப்பட்டு வருகிறது. 1968 மற்றும் அதற்கு பின்னால் பிறந்தவர்களுக்கு இந்த சட்டம் முழுமையாக பொருந்திக் கொள்ளும். இந்த நிலையில் பிரான்சுவா பைரூவின் புதிய அரசாங்கம் நம்பிக்கையில்லா பிரேரணையை தவிர்த்துக் கொள்வதற்காக ஓய்வூதிய சீர்திருத்தத்தை மாற்றியமைக்கும் தந்திரோபாய நகர்வை எடுக்க தலைப்படுவதாக கூறப்படுகிறது. ஆனால் பைரூவின் அரசாங்கம் எடுக்க தலைப்படும் இந்த நகர்வுகள் இமானுவேல் மேக்ரானின் பழமைவாத கூட்டாளிகளிடமிருந்து எதிர்ப்பை உருவாக்கியுள்ளது. தற்போது சட்டமாக்கப்பட்ட ஓய்வூதிய சீர்திருத்தத்தை நீர்த்து போக அல்லது பலவீனப்படுத்த பிரான்சுவா பைரூவின் அரசாங்கம் முயன்றால் அது நாட்டுக்கு பாதகத்தை ஏற்படுத்தும் என்ற எச்சரிக்கைகள் வந்துள்ளன. ஒருவேளை மேக்ரான் கொண்டு வந்த இந்த ஓய்வூதிய சீர்திருத்தம் மாற்றப்பட்டால் பிரான்சுக்கு அது 3.4 பில்லியன் யூரோ செலவினத்தை அதிகமாக்கும் என்பதும் யதார்த்தம். இந்த நிலையில் இன்று முதலாக நாடாளுமன்றத்தில் உரையாற்ற உள்ள புதிய பிரதமர் பிரான்சுவா பைரூ இந்த விடயத்தில் ஒரு முடிவை அறிவிக்கக்கூடும் என்பதால் அவரது உரை மீது உற்றுநோக்கல் இருப்பதை அவதானிக்க முடிந்தது. இவைதான் ஐபிசி தமிழின் செய்தி வீச்சு. தொடர்ந்தும் ஐபிசி தமிழுடன் இணைந்திருங்கள்.